வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்திய பங்குச்சந்தையோட இன்றைய நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 2024 வந்து கிட்டத்தட்ட அன்னையிலேருந்து ஒரு 1.5 வருஷமாக வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து டவுனாகவே தான் இருக்குது. ஸோ அது டெம்பரரியாக வந்து இந்த ஜனவரி 2006 எண்டில் வந்து கொஞ்சம் அந்த யூகே ட்ரேட் டீல் மற்றும் யூஎஸ் ட்ரேட் டீல்னால கொஞ்சம் பாசிட்டிவாக டர்ன் ஆச்சு. பட் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து மார்ச்சில் வந்து நம்ம ஈரான் வார்னால ஆல்மோஸ்ட் ரொம்பவே வந்து நம்ம மார்க்கெட்ஸ் டவுன் ஆயிருக்கு. இதற்கான காரணம் என்னன்னா வந்து இப்போ ப்ரீவியஸாக நடந்த வார்ஸான ரஷ்யா யுக்ரைன் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் வார்ஸ் வந்து ரொம்ப ரீஜனலான வார். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக குளோபல் எக்கானமிக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அது அந்த சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் இப்போ நடக்கிற இஸ்ரேல் வார் வந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கான வார் வந்து குளோபலாக வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கக்கூடியது. ஏன்னா வந்து அங்கே யுஏஇ மற்றும் ஈரானுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 33 கிலோமீட்டருக்கான கடற்பாதை இருக்கு. ஸோ அந்த பாதை வழியாக தான் வந்து 60% ஆஃப் குளோபல் குரோட் கச்சா எண்ணெய் வந்து அது வழியாக தான் வந்து சப்ளை ஆகும். ஸோ அதில் வந்து குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் நம்மளோட கச்சா எண்ணெய் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மேலே தான் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து அந்த வார் நடக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக எந்த ஒரு கப்பலும் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் வந்து குளோபலாக வந்து க்ரூட் ஆயில் சப்ளைஸ் வந்து கட் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு $65-60 இருந்ததுலேருந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட $92 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து இந்தியாவோட இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கிட்டத்தட்ட 90% ஆஃப் நம்ம ஆயில் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து $60 இப்போ $92 ஆகும்போது நம்ம வந்து முன்னை விட கிட்டத்தட்ட 40% அதிகமாக பணம் செலவழித்து வந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதோடு சேர்ந்து US டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம இந்திய மதிப்பு கூட வந்து இப்போ $92 rupees per dollarங்கிற நிலைமைக்கு ரொம்பவே அதிகமாக கூடியிருக்கின்றதுனால நம்மளோட காஸ்ட் வந்து இனிமேல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இந்த வார் வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னா இப்போ $92 ஒரு $100 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா வந்து நம்மளுடைய லோக்கலாக வந்து நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறும். ஸோ இதனால் வந்து பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாமல் பொதுவாக எக்கனாமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களோட விலையும் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா வந்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணும் குட்ஸ் வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸோ இல்லை நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடும். அது கூடும் போது அந்த பொருள்களோட விலையும் கூடும். ஸோ இது மாதிரி வந்து இந்தியன் எக்கானமிக்கு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக இருக்கும் எக்கனாமிக்கலி. ஸோ அந்த சூழ்நிலை வந்து இப்போ நீடிக்குமா அப்படிங்கிறது பங்குச்சந்தைக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது இதில் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து கிரிட்டிக்கலாக இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து ரொம்ப ஃபைட்டிங் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. பட் ஆனால் இப்போ ஃபியூச்சர்னு பார்க்கும்போது வந்து எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ரொம்ப நாளுக்கு நீடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து இப்போ வந்து ஒரு வாரம் வந்து விரும்பலை. ஈரானாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்தியா மாதிரி இதில் தொடர்பில்லாத நாடாக இருக்கட்டும், அமெரிக்காவுமே கூட வந்து இந்த வார் வந்து ரொம்ப நாள் இளங்காயிட்டு ஆகக்கூடாதுன்றான் நினைப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு இதுலேருந்து ஒரு எப்படியாச்சும் இதை வந்து டவுன்கிரேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆல்ரெடி வந்து இப்போ ஈரான் வந்து அவங்களோட மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அமெரிக்கா இன்னுமே தான் அதிகமாக அட்டாக் பண்ணாங்கனாலும் என்னோட ஐடியா என்னன்னா அவங்க வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்லேருந்து நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த சூழ்நிலை வந்து இன்னும் ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ள இது வந்து மாறலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகமான ஒரு ஒப்பந்தம் ஈடுபட்டு இந்த போர் தடுத்து நிறுத்தப்பட்டால் இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாசிட்டிவாகவும் மாறலாம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இவ்வளோ மார்க்கெட்ஸ் ரெட்டாக இதுலேருந்து வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகி இதுலேருந்து நம்ம ரொம்ப மார்க்கெட்ஸ் ப்ளஸ் இந்தியன் எக்கானமி அண்ட் குளோபல் எக்கானமி வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு போகலாம். அதற்கான சூழ்நிலை தென்படுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்து மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கச்சா எண்ணெய் கொஞ்சம் கூடவும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி கூடும்போது இந்திய பங்குச்சந்தை இன்னுமே வந்து அழுத்தத்தில் இருக்கும், இன்னும் குறையும். ஸோ இந்த மாதிரி இந்த டைப்பில் வந்து நம்ம எஸ்ஐபிஸை வந்து நல்லா பண்ணணும். அது போக லம்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம முதலீடுகளை வந்து அட்லீஸ்ட் நம்ம 5% ஆஃப் நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணணும்னா நம்ம சீட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது நமக்கு உங்களுக்கு கைட் பண்ணி இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஜேர்னியில் எங்களோட ட்ரான்சாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.